டக்குன்னு ரேஸ் ஆரம்பிச்சுட்டு கையை பிடிச்சி திருப்பி வாங்க கூடாது. நான் இப்படி கையை பிடிச்சிட்டாங்க, இப்படி உடுங்க பிடி மாதிரி பிடிச்சி விட, நீ உடுத்தம்பி அவர் போறாரு, நீ உடுத்தம்பி அடுத்த வருஷம் ஆர்டர் போட்டோம். நிறைய இடத்துல சண்டை நடக்குது, சவுதிக்கே ஒரு கெட்ட பேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துல வாங்கிட்டு வந்து ஏறிட்டோம். அவங்க முன்னாடி போறாங்க லெக்ஸஸ் காரு, நம்ம காரு இது ரெனால்டு, அந்த காரு பின்னாடி போகுது. இவர் நம்ம வயசான சொல்றாரு, என்ன காரை இப்படி போறான், என்ன உங்களுக்குறாங்க ரிப்பார்ட் சொல்லுவாங்க வண்டியை. வெல்கம் டு அனதர் பிளாக். இது வந்து நமக்கு 4வது நோன்பு ஃபாஸ்டிங் வைக்க போகிறோம். ஏன்னா எந்திரிச்சா போய் மூஞ்சி கழுவுனா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. இன்னைக்கு உள்ள வீடியோவில் அக்கு வேற ஆணி வேற சவுதி அரேபியாவில் ஒரு ஹவுஸ் டிரைவர் ரமலான் அதான் ஃபாஸ்டிங் வைக்கிறது என்ன நடக்குதுன்னு அக்கு வேற ஆணி வேற நம்ம பிரித்து காமிக்க போகிறோம் இன்னைக்கு. அப்படியே வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் என்னென்ன போடுறோம், நம்ம யூடியூப் சேனலில் சவுதி அரேபியா பற்றி ஹவுஸ் டிரைவர் லைஃப்பை பற்றி நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ போய் மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:10 ஆகுது, 3:10 ஆகுது. நம்ம குக்கிங்க்கு இப்போ ஃபாஸ்டிங் வைக்கிறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபைனலி நம்ம வந்து இப்போ சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. தண்ணி லெபனு, இது மட்டன் மந்தின்னு சொல்லுவாங்க இங்கே. இதை முதல்ல நம்ம சாப்பிடுவோம். நம்ம வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இந்த லெபன் ஒன்று இருக்குங்க, இந்த லெபனை ஒன்று குடிச்சிட்டு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு இப்போ போய் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 ஆகிக்கிட்டு இருக்கு. காலையில் என்ன ரொட்டி வருதுன்னு அக்கு வேற ஆணி வேற நீ பிரித்து நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த வீடியோவில். நம்ம இப்போ வந்து தொழுக போய்கிருக்கோம். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12:20 ஆகிக்கிட்டு இருக்கு. காலையில் நம்ம ஃபஜர் தொழுதுட்டு காலையில் ஒரு 10:30 போல் எந்திரிச்சு உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு காரெலாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்து தொழுதுட்டு அடுத்து நம்ம காரை க்ளீன் பண்ணணும். அதை வந்து அப்படியே நம்ம க்ளீன் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம லொஹர் தொழுதுட்டு அடுத்து நம்ம அசரையும் தொழுதுட்டு நம்ம காரை க்ளீன் பண்ணாமல் இருக்கு. நம்ம காரில் அந்த ஒரு அட்டை ஒன்று எடுத்துக்கிச்சுங்க, அது தெரியும். இந்த இடம் தான் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி ஓனர் சொன்னார் கம்மை வச்சு ஒட்டுண்டு. ஆனால் இப்போ அது ஓகே இருக்கான்னு தெரில, எல்லாத்தையும் பிச்சு பார்ப்போம். இந்த காரை க்ளீன் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம நோன்பு திறக்க இப்தாருக்கு போக வேண்டியதுதான் பள்ளிக்கு. மாஷால்லா ஓரளவு ஒட்டிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரியே ஒரு இதாக இருக்குது. இந்த இடம்லாம் இதாக இருக்குது பாருங்க. ஓகே, நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு போவோம். பக்கால போயிட்டு நம்ம காரை க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபுட்டு கொடுத்தாங்க, ஃபுட்டு வாங்கிட்டு அப்படியே நம்ம நோம்பு திறக்க இங்கே உட்காந்துருக்கோம். பின்னாடி ரொம்ப காமிக்கல, இந்த சைடு இந்த ஓகேவா. இன்னும் டைம் இருக்குது 10 நிமிஷம். நோம்பை திறந்துட்டு அப்படியே அடுத்து மதர்சாவை 7 மணிக்கு போய் விடணும். மணி இப்போ கரெக்டாக எத்தனை ஆகிருக்குன்னா 5:56. ஜூஸ் ஆப்பிள் வந்திருக்கு, ஒரு கப்ஸா சிக்கன் கப்ஸா. சரியான சண்டைங்க சொல்கிறேன் மட்டும். 2 ஜூஸு, ஒரு ஆப்பிள், இது என்ன ஜூஸு, இதுவும் ஆப்பிள் ஜூஸ். இப்போ நோம்பு திறந்துட்டு ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு மகரிப்பை தொழுதுட்டு அப்படியே நம்ம நேராக ரூமுக்கு வந்தோம்னா கரெக்டாக 7 மணிக்கு மதர்சாவில் போய் விட்டு ரிட்டன் வந்தோம். ரிட்டன் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து இஷா தொழுதுட்டு திராவியா தொழுகிறோம். திராவியா தொழுக நம்ம இங்கிட்ட கொஞ்சம் வெளியில் வரையிலும் பையன் ஃபோன் அடிச்சு தரியா போ குனாஃபாங்கிறது வந்து ஸ்வீட் ஷாப்புங்க. என்ன ஒரு பிரச்சனை, சாப்பாடு வாங்க போனாங்க. அதான் சகர் சாப்பாடு ஒரு இடத்துல போய் வாங்க போனோம். அதில் நல்லா சண்டை போட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. இருங்க, இந்த இடத்துல ரொம்ப நாய்ஸாக இருக்கும் போல். நம்ம நேராக ரூமுக்கு போயிட்டு அங்கே போய் நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டீட்டெயிலாக, ஓகேவா. ஓகே ஜி ஸ்குவாட் வீடியோ இப்போ என் பண்ணல. அதாவது இப்போ நம்ம 12 மணி வந்து பார்த்தீங்கன்னா மணியை பார்த்தோம், மணி 12:20. அதாவது ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் விட்டதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து வண்டியில் பெட்ரோல் இல்லை. நாளைக்கு வெள்ளிக்கிழமைல வண்டியில் பெட்ரோல் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா வெள்ளிக்கிழமை பார்ப்பீங்க, வெள்ளிக்கிழமை எடுக்கிற வீடியோ வந்து சனிக்கிழமை பார்ப்பீங்க, அப்படி தானே வரும், அதான் கணக்கு. அதனால நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு நம்ம ஒன்னோட ஜாமான் வாங்கணும். அது நாளைக்கு வீடியோவில் என்ன ஜாமான் வாங்கினேன் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். பெட்ரோல் இன்னைக்கு உள்ள ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வெள்ளி 18 ஹலாலா 18 காசு 95 பவர் பெட்ரோல். அதோட ஒரு 30 காசு கூட வருங்க. இப்போ ரேட்டு ஏறி இருக்குங்க. பெட்ரோலோட 15 காசு ஏறி இருக்கு. முன்னாடி கம்மி, இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் ஏறி இருக்கு. 65 காசு இருந்து ஒரு ரியால் சம்திங் 1.15 ஹலாலாக வந்திருக்கு. 1 ரியால் 15 காசு.
அதனால நம்ம பெட்ரோல் ஃபுல்லாக வண்டி ட்ரை ஆயிடுச்சு. இப்போதான் முள்ளு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இதுவரையும் எவ்வளோ ஓடி இருக்கு? 40 லிட்டருக்கு மேலே போகுது. 86 ரியால் வருது. 86 ரியால் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போதான் பையன் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவான். அதனால ஏறட்டும். 200 ரியால் சம்திங்கிட்ட பெட்ரோல் வரும். பெட்ரோலை போட்டு அந்த ஃபைட்டிங் சொல்கிறேன்ல, அப்போ நீங்கள் என் மேலே ஃபைட்டிங் வருவீங்க. அதனால் ரூமில் போயிட்டு அந்த ஃபைட்டிங்கு என்னென்னு தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அங்கே ரூமில் போய் பக்காவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பெட்ரோலை போட்டுட்டு ரூம் போவோம். இன்றைக்கி உள்ள வீடியோவில் நான் கரெக்டாக என்னென்ன நடந்திருக்குன்னு எல்லாம் ஒரு அதாவது டைம் டேபிள் மாதிரி கரெக்டாக ஒரு ஆர்டர் படி உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு புரியும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? நம்ம ரூம் போகும் போதில் போயிட்டு அந்த டீட்டெயிலை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இப்போ ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு சண்டை நடந்துச்சுண்டு. அது என்னன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து காரெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நேராக நம்ம பள்ளியாசலுக்கு மஸ்ஜித்து அதான் ப்ரே பண்ணுற இடம் இருக்குல்ல, அதாவது நம்ம எப்படின்னா டெய்லி பண்ணுறது வந்து ப்ரே பண்ணுற இடத்துல ஒன்று சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கேயே நோம்பு திறக்கலாம் தான் திறக்கலாம், அதான் ஃபாஸ்டிங் முடிக்கிறான் தான் முடிச்சுக்கலாம், இல்லை வாங்கிட்டு போய்க்கலாம். ஓகேவா? நம்ம அது மாதிரி தான் இப்போ 4 நாளாக அனுமதிலாம் 4 நாளும் நமக்கு சாப்பாடு அதை வச்சா நம்ம இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம குக்கிங் பண்ணுறதில்ல, ஏன்னா நம்ம அங்கே சாப்பாடு தந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளும் இன்னைக்கு வாங்க போகலான்னு போனோம். போய் நம்ம அண்ணன், ஒரு அண்ணன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க. அதாவது லைன்ல வரிசையாக சொல்லிட்டு அந்த அண்ணன் என்ன பண்ணாருன்னா, அவர் போய் முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்து பின்னாடி உள்ள ஒரு அண்ணன் வந்து கேரளா அண்ணன் என்ன சொல்லுங்க, என்ன நீ லைன்லன்னு சொல்லிட்டு நீ போய் முன்னாடி வாங்கிட்டு வர, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டார். இவர் வயசானவர் டக்குன்னு ரேச ஆரம்பிச்சிட்டார். எப்படா என்னைய பார்த்து நீ சொல்லலாம், உங்க வீட்டுல சாப்பாடு தரலாம், எங்க வீட்டுல நீ வந்து கொடுத்தியாடா, என் ரூம்ல வந்து கொடுத்தியாடா, நீனே திங்கிறவன், நீ எப்படா என்னை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு ரேஸ் ஆயிட்டேன். ஐயோ பேசாம இருங்க, பேசாம இழுக்கிறேன், உடனே அப்படி அடிக்க போறாரு. என்ன இப்ப நான் இதுக்கு போன வீடியோல இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், சவுதி அரேபியாலாம் வந்து அரசு வந்து சட்டத்திட்டங்களை மாத்திருன்னு சொல்லிட்டு கரெக்டா. ஆமா, நோம்புக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேக்கு முன்னாடி பாருங்க, அதான் அரசு வந்து புது சட்டங்கள் விட்டுருக்குன்னு இது பண்ணி சொல்லியிருப்பேன். அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. என்ன அரசாங்கம் இப்போ ஏன் இது மாதிரி சொல்லுதுன்னா, இது மாதிரி சண்டைகள் வருது. அதாவது நம்ம சுகாதாரமாக இருக்க மாட்டேங்குது பள்ளிவாசல் மஸ்ஜித்லாம், அதெல்லாம் சாப்பாடு கொடுக்க தடை பண்ணியிருக்காங்க. இது மறைமுகமாக தான் இப்போ கொடுக்குறது. மறைமுக மீன் எப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி சண்டை வரணும் இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னா தடை பண்ணி வச்சிருக்க. இவங்க ஏதோ ஒரு யாரோ ஸ்பான்சர் பண்றாங்க, யாரோ வாங்கி கொடுக்குறாங்க, அது நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சு விட்டாரு. இவர் வயசான அவர் வயசான அடிச்சு தள்ளி விட்டாருன்னா, திடீர்னு ஒன்று ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று உடம்புல ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, டக்குன்னு போய் பின்னாடி ஒரு மண்டடியாக விழுந்தாருன்னா அவ்வளோதான். இவர் ஆளு பல்கா இருக்காரு. இந்த கேரளாவில் சொன்ன நீ ஏன் பின்னாடி சாப்பாடு வாங்குறேன்ட்டு நம்ம ரேஸான கையை பிடிச்சிருத்தோம்ல, நம்ம அண்ணன் நம்ம கூட ரெகுலராக இருக்கவங்க, அந்த அண்ணன் கையை பிடிச்சிருத்தோம்ல, அவர் வந்து கொஞ்சம் ஏஜ் கூட உள்ள ஆள். ஏஜ்னா ரொம்ப இல்லை, ரொம்ப அதிகமாக இல்லை, ஓரளவு ஸ்டாண்டர்டான ஆள் கொஞ்சம் குட்டையாக கொஞ்சம் லீனாக இருப்பார். ஓகேவா? கையை பிடிச்சிருத்தா திருப்பி வாங்கக்கூடாது. நான் இப்படி கையை பிடிச்சிட்டேங்க, இப்படி உடுங்க பிடி மாதிரி பிடிச்சி விட, நீ உடத்தம்பி அவர் போறாரு, நீ உடுத்தம்பி நான் போறேன். ஏங்க இருங்க, நோம்பு வச்சுக்கிட்டு பொறுமையாயிருங்க. நோம்பு வச்சிருக்கல மண்டையெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கும், ப்ரெஷர்லாம் ஓவர் ஆகும், பேசாமல் இருங்க அப்படிங்கிற. நீ விடாவே எப்படி சொன்ன, அப்படி பிடிச்சிட்டு விடவே இல்லை, திருப்பி போனேன். சண்டை போட நம்ம மணியனை இருக்காங்களா, மணியனை சப்போர்ட் பண்ணாங்க இந்த வயசானவருக்கு. என்னன்னா, நீ முடிஞ்சா அடிச்சு பாரு வச்சு பாரு அப்படின்ட்டு. இப்போ நம்ம சண்டை போட்டோம்னா திடீர்னு ஒன்றா கேஸ் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக அடுத்த வருஷம் ஆர்டர் போட்டோம். நிறைய இடத்துல சண்டை நடக்குது, சவுதிக்கே ஒரு கெட்ட பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையும் சாப்பாடு கொடுக்குது. நம்ம ஒரு ஆள் பண்ணுற தப்புனால இது மாதிரி நிறைய இடத்துல சண்டை நடக்கும். நடக்காமலாம் இருக்காது, சண்டை நடக்கும். இப்போ சண்டை நடந்துச்சுன்னா அவ்வளோதான், அடுத்த வருஷத்துலேருந்து வராது. அதனால என்னன்னா அதில், அதாவது இவர் பண்ணது தப்பு, நம்ம அண்ணன் பண்ணது தப்பு. கேரளானே சரி, நம்ம ஒரு நோன்பு வச்சுருக்கோம், ஒரு அல்லாவோடதுல எல்லாரும் பொறுமையாக தான் இருக்கணும். சில எல்லாரும் இருப்போம், நீங்கள் வீடியோ பார்க்குறோம், பொறுமையாக இருங்க, சபூர் செய்யுங்க, அவ்வளோதான். அதாவது வயசான வச்சு வாங்கிட்டு போட்டு விட்டுருக்கலாம், டக்குன்னு வார்த்தையை விட்டுருக்கக்கூடாது இந்த அண்ணன். ஓகேவா? அந்த குண்டா உள்ள ஒரு அண்ணன், நம்ம அண்ணனும் டக்குன்னு பேசியிருக்கக்கூடாது. டக்குன்னு வயசானவர் தான் டக்குன்னு டென்ஷன் ஆகும்ல, யாருக்கா இருந்தாலும் ஆகும் டென்ஷன், ஆகாமலாம் இருக்காது, டென்ஷன் எல்லாத்துக்கும் ஆகும்ல. பொறுமையாக இருந்திருக்கலாம், இவரும் கொஞ்சம் வார்த்தை விடாமல் இருந்துங்க, தேவைலாம் மனக்கசப்பு. காரில் ஜாமான அதாவது சாப்பாடு வாங்கிட்டு ஏறிட்டோம். நம்ம மணியன்னு சொன்னோம்ல, அவங்களுக்கு கிடைக்கல சாப்பாடு, வாங்கிட்டு காரில் ஏதோ வாங்கிட்டு வந்து ஏறிட்டோம். ஏறணும், அவர் கார் வச்சு லெக்ஸஸ், அவர் கார் முன்னாடி போது நம்ம பின்னாடி வருது. நம்ம அண்ணன் நம்ம ஜமால் காரில் தான் நம்ம வரோம். ஜமால்னா உங்களுக்கு ரெகுலர் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற ரிஜிஷ் கோடுக்கு தெரியும். புதுசாக ஒரு ஆள் இந்த வீடியோலாம் செக் அவுட் பண்ணி பாருங்க தெரியும், ஆள் கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க. அதாவது அந்த கேரளான்னு சொன்னல, அவங்க முன்னாடி போகிறாங்க லெக்ஸஸ் காரு, நம்ம காரு இது ரெனால்டு, அந்த கார் பின்னாடி போகுது. இவர் நம்ம வயசான அண்ணன் சொல்கிறார், என்ன கார் இப்படி போகிறான், என்ன ஒம்பளுக்குறாங்க, டிப்பாட் சொல்லுவாங்க, வண்டியை இறங்கி திருப்பி ஒம்பளுக்கு போகிறாருங்க. என்னையாவது அண்ணே கொஞ்சம் சபூர் செய்யுங்க, அம்மா நான் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க,
பார்த்துக்கோங்க. இங்கே வந்துட்டுலாம் நம்ம எதுக்குன்னே சண்டை போடணும். ஏதோ ஒன்று பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஒருத்தர் 17 வருஷமா வந்து இருந்திருக்காரு, இறந்துட்டாரு. அதாவது இங்கே ஜித்தாவிலேருந்து அபகாலேருந்து ஜித்தா போயில ஏர்போர்ட்டில் விட்டாங்க. சவுதியில் ஒரு கேஸ் இருக்குது. அதாவது ஆக்சிடென்ட் பண்ணது ஏதோ ஒரு விபத்தில் ஒரு மேலே ஒரு எஃப்ஐஆர் மாதிரி இருக்குது. அபுதாபியில் பிடிச்சி, அதாவது நாங்கள் டெட் பாடியை விடமாட்டோம், சென்னைக்கு போகாது, நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்தால் தான் கேஸ் இருக்குன்னு அவங்களே எல்லாம் ஃபோன் அடிச்சு எல்லாம் ப்ராசஸிங் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதாவது மையத்தை அனுப்புனாங்க ஊருக்கு. அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இங்கே சவுதி அரேபியா கல்ஃப் கண்ட்ரியில் எது நம்ம மேலே ஒரு வைலன்ஸ் இருந்தாலும் அப்படியே இருக்கும். அதை கிளியர் பண்ணாத வரையும் என்றைக்கு இருந்தாலும் நம்ம ஊருக்கு போயிட்டோம், திருப்பி நம்ம ரிட்டன் நியூஸ் ஆல வரையில் அது அப்படியே நம்ம எக்காம் நம்பர் காலத்துக்கு அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அந்த நம்பர் போட்டு பார்த்தா என்னென்ன வைலன்ஸ் பண்ணியிருக்கான்னு வந்துடும், வைலன்ஸ் இருந்தால். அதனால் நான் என்ன இதுலேருந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன்னா, சவுதி அரேபியா யார் வந்தாலும் பெரியவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, பொறுமையாக இருங்க. ஏதோ ஒன்று பேசிட்டு முடிஞ்சளவு பொறுமையாக இருங்க. அதுக்கு மேலே உங்களோட தனிப்பட்ட விருப்பம். எனக்கு என்னோட இதில் இன்றைக்கி நான் பார்த்ததில் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் சொல்ல வரதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சவுதி அரேபியாவில் நம்ம இங்கே சண்டை போடையோ ஈகோ, அதாவது அவன் பெரியாள் நம்ம சண்டை போடுறது போல. இன்றைக்கி நம்ம சண்டை போட்டால் நாளைக்கு ரோட்டில் நடந்து போவார், கன்ஃபார்ம்னு பேசினாலும். அதாவது வெளிநாட்டை பொறுத்தளவில் எங்கே இருந்தாலும் ஒவ்வொரு ஆள் உதவி நமக்கு என்றைக்கா இருந்தாலும் தேவைப்படும், தேவைப்படாமலாம் இருக்காது. என்றைக்கா இருந்தாலும் அந்த உதவி தேவைப்படும். அதனால் ஒவ்வொரு ஆள் அனுசரித்து இருந்துக்கும். பிடிக்கலையா அப்படியே விலைக்கு போயிருங்க. என்றைக்கா இருந்தாலும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளுங்க அவங்களுக்கு தேவைப்படும், அவங்களும் நமக்கு தேவைப்படுவாங்க. அதனால் யூஸ் பண்ணிக்கன்னு நான் உன்னை சொல்ல வரல, உங்களை சொல்ல வரல. ஒரு இருக்கிற வரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு வரீங்க. இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன்னு வைங்கள, திருப்பி நான் இங்கே வரலன்னு வைங்கள, இவங்க அவ்வளோதான். திடீர்னு கான்டாக்டில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருந்தோம்னா, சில பேர் நான் விடமாட்டேன், கான்டாக்டில் இருந்தால் நல்லா பேசுவேன். எதுவும் அவங்க சஃபர் ஊருக்கு வந்தாங்கன்னா, சஃபர்னா வெக்கேஷன் வருது, வெக்கேஷன் வந்து நம்மளும் போய் பார்ப்போம். அதனால் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு வரீங்க. புதுசாக யாரும் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நோம்பு நேரத்துலாம் கொஞ்சம் யார்ட்டையும் சண்டை போடாதீங்க, நல்ல துவா செய்யுங்க, அமலுங்களை செய்யுங்க, 5 வேளை தொழுக போங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தான் உள்ள ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்ப்போம். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.